ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் மேக்ஸ் தியாகு. 12ஆம் வகுப்பு கணிதம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது 10வது சாப்டர், சாதாரண வகைக்கெழு சமன்பாடுகள். பயிற்சி 10.6 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் சீக்குவல் டு எக்ஸ்ஒய் டிஎக்ஸ் அப்படிங்கிற 8வது கணக்கு இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் என்ன செய்ய போகிறோம்? டிஒய் அப்படியே இருக்கட்டும், இங்கே இருக்கிற டிஎக்ஸை கீழே கொண்டு வந்துடும். பை டிஎக்ஸ் சீக்குவல் டு, ஏற்கனவே ஆர்ஹெச்எஸில் எக்ஸ்ஒய் இருக்குது. இங்கே இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டு வந்தால் வகுத்தலில் வரும், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படிங்கிறது அடுக்க பார்த்தீங்கன்னா இங்கே 2 இங்கே 2, இதோட பவரில் 1 1 2 அப்படின்னு அடுக்கு எல்லாத்துக்கும் சமமாக இருக்குது. அதனால் இது ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். இது ஒரு சமப்படித்தான வகைக்கெழு சமன்பாடு ஆகும். இப்போ வகைக்கெழு சமன்பாடு சமப்படித்தான அப்படின்னா உடனே நம்ம என்ன செய்யணும்னா y ஈக்குவல் டு vx அப்படின்னு பிரதியிடணும். என பிரதியிட ஒய்க்கு பதிலாக vxன்னு பிரதியிடணும். ஒய்யை வகைப்படுத்தினா என்ன வரும்? dy பை dx ஈக்குவல் டு, இங்கே v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1 ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு vயை வகைப்படுத்தினோம்னா dv பை dx. இது சமன்பாடு 2ன்னு வச்சுப்போம். இந்த இடத்துல இருக்கிறது சமன்பாடு 1ன்னு வச்சுப்போம். இந்த சமன்பாடு 1 2 ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம்னா LHS dy பை dx dy பை dxன்னு இருக்கிறதுனால LHS சமம். அதனால் RHSஆக இருக்கிற இந்த ரெண்டும் சமம். RHS ரெண்டும் சமம் அப்படின்னா இந்த RHS v ப்ளஸ் x dv பை dx இது ஒரு RHS. இன்னொரு RHS இங்கே இருக்குது. எக்ஸு ஒய்ன்னு எழுதணும். ஒய்க்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? vx. அதனால் இங்கே வர்ற ஒய்க்கு பதிலாக vx பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஒய்க்கு பதிலாக vxங்கிறதுனால ஒய் ஸ்கொயர்னால் v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சீக்குவல் டு, இந்த வகுத்தலில் இருக்கிறதுல ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல 1 இருக்கும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டதுனால அந்த இடத்துல வி ஸ்கொயர்னு இருக்கும். மேலே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வி, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு வி. எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி இருக்கிறது என்ன? மேலே வி இருக்குது, கீழே 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு இருக்குது. இந்த பக்கம் இருக்கிறது வி ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்? இந்த v பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டும். இந்த சைடில் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு v இருக்குல்ல, இந்த v அந்த பக்கம் கொண்டு போனால் ப்ளஸ் வி என்ன ஆகிடும்னா மைனஸ் வின்னு ஆகிடும். மீசிமை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் மீசிமை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு குறுக்கு பெருக்கல் 1 இன்ட்டு வி வி, 1 இன்ட்டு மைனஸ் வி, வி ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் வியோட அடுக்கில் 3 சீக்குவல் டு, வி மைனஸ் வி கேன்சல் ஆகிடும். அப்போ வியோட அடுக்கில் 3 பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இந்த பக்கம் என்ன இருக்குது? எக்ஸு டிவி பை டிஎக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? எக்ஸு ஒரு பக்கம் வி ஒரு பக்கம்னு ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறோம். டிவி இங்கே இருக்கிறதுனால எல்ஹெச்எஸில் வி உறுப்பெல்லாம் எல்ஹெச்எஸில் வரணும். வி உறுப்புங்கிறது இங்கே இருக்கிறது தான். கீழே இருக்கிறது மேலே வந்துடும். மேலே இருக்கிற வி பவர் 3 கீழே வந்துடும். இங்கே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற கீழே இருக்கிற டிஎக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட வந்தால் மேலே வந்துடும். மேலே இருக்கிற எக்ஸ் அந்த பக்கம் வந்தால் வகுத்தல் கீழே வந்துடும். இப்போ வி உறுப்பு தனியாக, எக்ஸ் உறுப்பு தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்? தொகைப்படுத்த போகிறோம். இன்டகிரேட்டிங் தொகை பண்ணும்போது
இன்டகரல் 1 வகுத்தல் v பவர் 3 ப்ளஸ் இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் 1/v³ ப்ளஸ் v²/v³ அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கோம் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் dx/x. அடுத்தது தொகை மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி சில செயல்கள் செஞ்சுக்கிறோம். v பவர் 3 மேலே கொண்டு போனோம்னா v பவர் -3 ப்ளஸ் v²க்கும் இங்கே ஒரு v²க்கும் அடிச்சுட்டா 1/vன்னு வரும் இன்ட்டு dv ஈக்குவல் டு இன்டகரல் dx/x. நமக்கு நல்லா தெரிஞ்சது ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட இருக்குல்ல 1/xக்கு என்ன வரப்போகுது log x வரப்போகுது. அதனால் மைனஸ் log x போட்டுட்டோம். இந்த பக்கம் 1/vக்கு என்ன வரும் log v. 1/xக்கு log xனா 1/vக்கு log v. அப்புறம் இங்கே முன்னாடி v பவர் -3 இருக்குல்ல அப்போ v பவர் -3 ப்ளஸ் 1/-3 ப்ளஸ் 1 இது ஃபார்முலா அது. அப்போ -3ல் 1 கூட்டினோம்னா -2/-2 ப்ளஸ் log v. இந்த இடத்துல ஒரு c சேர்க்கணும்ல அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் log cன்னு சேர்த்துப்போம் ஈக்குவல் டு log m மைனஸ் log n. அப்போ நமக்கு என்ன வரும்னா log m/n வரும். mக்கு பதிலாக c nக்கு பதிலாக x c/x ப்ளஸில் இருக்கிறதுனால c தான் மேலே வரும் மைனஸ் வரதுனால log xங்கிறதுல வர x கீழே வந்துடும். அடுத்தது என்ன செய்ய போகிறோம் இந்த log vயை அந்த பக்கம் கொண்டு போகிறோம். ஏற்கனவே log c/x இருக்குது. அப்புறம் இந்த log v அந்த பக்கம் போனால் மைனஸ் log v. இந்த LHSல என்ன இருக்குது மீதி மைனஸ் 1/2 இப்போ v பவர் -2 கீழே இறக்கிட்டோம்னா v பவர் +2ன்னு ஆகிடும். அடுத்தது ஈக்குவல் டு log c/v. ஆரம்பத்தில் y ஈக்குவல் டு vxன்னு எடுத்திருக்கோம். v அப்படியே வச்சுக்கிட்டு இந்த xஐ இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஒய்யோட வகுத்தலில் எக்ஸ்ன்னு வரும். வியோட மதிப்பு என்ன வரும் y/xன்னு வரும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும் பாருங்கள் 1/2 v² அப்படின்னா y²/x² y²/x² ஈக்குவல் டு log c/x மைனஸ் log vன்னா என்ன y/x equal to log m minus log n. அப்படின்னா log m/n வரும். log mங்கிறது c/x by nக்கு பதிலாக y/x. இந்த பக்கம் இருக்கிற x² வகுத்தலில் இருக்கிறது மேலே வந்துடும் x²/2y². இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். வந்ததா? இதுக்கப்புறம் கடைசியாக இருக்கிறது log x கேன்சல் ஆகிடும். மீதி இருக்கிறது c/y. இந்த பக்கம் இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் -x²/2y²ன்னு வரும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ரெண்டு பக்கமும் எக்ஸ்போனென்ஷியல் பவர் எடுக்க போகிறோம். பவர் எடுத்தோம்னா ஈயோட அடுக்கில் பவரில் -x²/2y². ஈயோட பவரில் இது அப்படியே வரும் ஈக்குவல் டு இங்கே ஈயோட பவரில் எடுக்கும்போது பவர் லாக் அப்படின்னா ஈயும் லாகும் கேன்சல் ஆகிடும். அதனால் c/y மட்டும்தான் இருக்கும். அடுத்தது என்ன செய்வோம் இந்த ஒய்யை குறுக்க பிரிக்கணும். இந்த ஒய்யை குறுக்க பிரிக்கணும்னா என்ன வரும் ஒய்யை குறுக்க பிரிக்கிட்டோம்னா ஒய் இன்ட்டு ஈயோட அடுக்கில் -x²/2y² ஈக்குவல் டு சி அப்படின்னு வரும். கணக்கோட ஆரம்பத்தில்
y ஆஃப் 1 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒய்யோட மதிப்பு 1. அதே போல் இங்கே இருக்கிற 1 என்னென்னா எக்ஸ் மதிப்பு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு இங்கே பிரதியிட போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 1. அப்போ நமக்கு இங்கே என்ன வந்துட போகுது? ஒய்க்கு பதிலாக 1 இ பவர் மைனஸ் 1 ஸ்கொயர் பை 1 ஸ்கொயர் 1 தானே பை 2 இன்ட்டு 1 ஸ்கொயர். 2 இன்ட்டு 1 ஸ்கொயர் என்ன வரப்போகுது? 2 தான் வரப்போகுது. ஈக்குவல் டு சி. சியோட மதிப்பு நமக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா இ பவர் மைனஸ் 1/2. சியோட மதிப்பு சி ஈக்குவல் டு ஈயோட பவரில் மைனஸ் 1/2ன்னு வருது. இதுதான் சியோட மதிப்பு. இந்த சி மதிப்பை எடுத்து இந்த இடத்துல பிரதியிட போகிறோம். ஒய் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு சின்னு இருக்கா? சியோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஈயோட பவரில் 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஓகே.